செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் நான் உங்கள வந்து சந்திச்சிருக்கேன். அதுவுமே அன்மேரிட், அதாவது கல்யாணமாகாத ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு செம்மையான ஒரு வேலைவாய்ப்பு. நம்மளுடைய ஊரில் சென்னையில் இந்த ஒரு கேம்ப் நடக்க போகுது. ஆண்களையும் பெண்களையும் வேலைக்கு எடுக்கிறோம். அக்னிவீர் வாயு அப்படின்ற ஒரு ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவில் தான் வேலைக்கு ஆட்களை எடுக்கிறாங்க. ஓகேங்களா? தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி 3 வீடியோஸ் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு இந்த வீடியோ உதவியாக இருக்கும் அப்படின்றது ஒரு சின்ன நம்பிக்கை. வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே முழுசாக பாருங்கள். இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அக்னிவீரு வாயு அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் வேலைக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செலெக்ஷன் நடக்கும் டெஸ்ட்டு எப்போது அப்படின்னா, இது பல இடத்துல நடக்குது. நமக்கு இப்போ ஜலந்தரில் நடக்குது, குஜராத்தில் நடக்குது, பஞ்சாபில் நடக்குது, அதே மாதிரி ஒடிசாவில் நடக்குது. இன்னொன்று எப்போ அப்படின்னா சென்னையில் தாம்பரமில் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பி ஏர்மேன் செலெக்ஷன் சென்டர், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேடியம் தாம்பரம், தாம்பரம் ஈஸ்ட், சென்னை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னைக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 27 ஆகஸ்ட் 2025 28 ஆகஸ்ட் வரைக்கும் நடக்குது. என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குமா, அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் அடாப்டபிலிட்டி டெஸ்ட்லேயும் 1, 2, அதுக்கப்புறம் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அன்னைக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த நாள், அதாவது 30 to 31 ஆகஸ்ட் வரைக்குமே இந்த 3மே, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு 1 and 2, அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாம் அப்பாயின்மெண்ட்ஸ், இது எல்லாமே கேரளாவும் கர்நாடகாவில் இருக்கிறவங்களுக்கு நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2 செப்டம்பர் 3 செப்டம்பர், ஓகேங்களா, இந்த 2 நாளுக்குமே வந்து தமிழ்நாடு, லக்ஷதீப், அந்தமான், புதுச்சேரியில் சேர்ந்தவங்க எல்லாருமே அன்னைக்கு 2 செப்டம்பர் 3 செப்டம்பருக்கு நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5 செப்டம்பர் 6 செப்டம்பர் நடக்குது இல்லையா? 5, 6 நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து 27, 30, 2, 3 நடக்கிறது இல்லை ஆண்களுக்கு, 5, 6 வந்து பெண்களுக்குன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, ரிட்டன் டெஸ்ட்டு, அடாப்டபிலிட்டி டெஸ்ட்டு 1 and 2, அதுக்கப்புறம் மெடிக்கல் அப்பாயின்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, லக்ஷதீப், அந்தமான் அண்ட் நிக்கோபார், புதுச்சேரி, இவங்க எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதுக்கு என்ன படிப்பு வேணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். டேட் ஆஃப் பர்த் வந்து லைக் 2005 பிறந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 21 வயசு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அன்மேரிடாக இருக்கணும், ப்ரெக்னன்சி எல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா கேண்டிடேட்ஸ் வந்து 12th முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. 10th 12th இல்லைன்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்க வேறு ஏதாவது ஒன்று முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இல்லைப்பா நான் வந்து 3 வருஷம் டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்களும் எலிஜிபிள். ஓகே, இல்லை நான் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வேறு என்ன இங்கே கொடுத்துருக்காங்கன்னா, ஹைட் கொடுத்துருக்காங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும். ஆண்களுக்கு மினிமம் ஹைட்டு வந்து 152 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்குமே பெண்களுக்குமே 152 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வெயிட் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. செஸ்ட் மெஷர்மெண்ட்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. 77 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஹியரிங், டென்டல் அந்த மாதிரியும் கொடுத்துருக்காங்க. விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதுக்கப்புறம் வந்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாடி டாட்டூ இல்லை வேறு ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் எழுத வருவீங்களா, டெஸ்ட்டுக்கு வரும்போதே டாக்குமெண்ட்டோடு தானே வருவீங்க. உங்களோட டாக்குமெண்ட்ஸ் தேவை. இப்போ ரைட்டிங் மெட்டீரியல்ஸ் லைக் பென்சிலு, எரேசரு, ஷார்ப்னரு, க்ளூ ஸ்டிக்கு, ஸ்டேப்லரு, பிளாக் அண்ட் ப்ளூ பென்னா, இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 2 அன்அட்டஸ்டட் சைன் பண்ணாததும் உங்களுடைய கலர் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய 10th சர்டிஃபிகேட் இருக்கு இல்லையா, 10th 12th சர்டிஃபிகேட்டு, அது எல்லாத்துலேயுமே வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து ஒரிஜினலும் எடுத்துகிட்டு வாங்க, ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு வாங்க, செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க, சைன் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? அது போக வந்து இன்டர்மீடியட் சர்டிஃபிகேட்டு, 12th டிப்ளமோ கோர்ஸு, ஒகேஷ்னல் கோர்ஸு இது பண்ணியிருந்தாலுமே செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ காப்பீஸ் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது போக வேறு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, சம்பளம் அப்படின்ற விஷயம் இங்கே எங்கேயுமே மென்ஷன் பண்ணலைங்க. நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன்,
மேக்ஸிமம் இதை வந்து கொடுக்கல. இப்போ ரிட்டன் டெஸ்ட்டுன்னு சொல்கிறதுக்கு 1 மார்க்கு கரெக்ட் ஆன்சருக்கும், அப்புறம் வந்து அன்அட்டெம்ப்டட் கொஷினுக்கு எழுதாத கொஷினுக்கு ஒருமே நடக்காது. ஆனால் தப்பாக எழுதுனீங்கன்னா 0.25 மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? பே ஸ்கேல் இங்கே எங்கேயுமே கொடுக்கல, அதனால் என்னால் உங்களுக்கு சொல்ல முடியல எவ்வளோ அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? என்ரோல்மெண்ட் லிஸ்ட் வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அது போக வெரிஃபிகேஷன் இருக்கும், உங்களோட எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. சம்பளம் இங்கே கொடுத்துருக்காங்க. பே அலவன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன பே அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 வருஷத்துக்கு அவங்க எடுப்பாங்களா. இப்போ பே ஆலிட் அலவன்ஸ் வந்து அக்னிவீர் வாயு, அதுக்கு கீழே வந்து அக்னிவீர் பேக்கேஜ் வந்து 30,000 ரூபா மாதம் மாதம் உங்களுக்கு வந்துடும். ஃபிக்ஸட் இயர்லி இன்க்ரிமெண்ட்டும் வந்துடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இது போக ட்ரெஸ் அண்ட் ட்ராவல் அலவன்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம். ரேஷனு, க்ளோத்திங், அக்காமடேஷன், லீவ், ட்ராவல் கன்செஷன் இது எல்லாமே நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அப்போ கஸ்டமைஸ் பேக்கேஜ் ஃபஸ்ட் இயருக்கு வந்து 30,000 ரூபா, செகண்ட் இயருக்கு வந்து 33,000 ரூபா, 3வது வருஷத்துக்கு 36,500 ரூபா, 4வது வருஷத்துக்கு 40,000 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 4 வருஷம் சென்று நீங்கள் வெளில வரப்போ உங்களுக்கு டோட்டல் வந்து 5.2 லட்சம் உங்கள் கையில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? அது வந்து ஃபண்டு 4 வருஷம் முடித்து வரப்போ உங்களுக்கு வந்து 10.4 லட்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சேவா நிதி பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா மக்களே? ஸோ இந்த மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் டெய்லி இந்த மாதிரி நான் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். கிளிக் அவுட் பண்ணி செக் அவுட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.